உருவாக்கினார். இதை தமிழகத்திலும் உருவாக்க சொல்லி அதன் மூலம் எல்லா சமுதாயமும் பயன் பெறக்கூடிய சென்னை பிரஸ் கிளப்பில் இஃப்தார் நிகழ்ச்சியில் பிவிசி ஒர்க் டாட் ஸ்டார் டிசைன் சேனல் சார்பாக கலந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கிய விமலேஸ்வரன் அவர்கள், இந்த பிரஸ் கிளப்பின் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. ஒன்றுதான் என்று கூறி நாமெல்லாம் சகோதரர்கள் என்பதை இந்த நோன்பு சிறப்பு விழா நிரூபிக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாலை வேளையிலே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் பிரஸ் கிளப் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இயக்கத்துடைய தலைவராக வீட்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிவராஜ் அவர்களே, எது வந்தாலும் தயாரிக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப கம்பீரமாக உருவாகி வைத்திருக்கின்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அப்படி ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். இதை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய புகாரி ஷெரீப் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மூத்த தலைவர் ஜெயலலிதா அவர்களே, பொதுச் செயலாளர் விமலேஸ்வரன் அவர்களே, மாஸ்டர் லியோ பிரின்ஸ் அவர்களே, இன்னும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தலை சிறந்த பத்திரிகையாளர்களே, மிகப்பெரிய பொறுப்புமிக்க பதவிகளை நீங்கள் எல்லாம் வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சத்தியத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய மிக முக்கிய கடமை பொறுப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. எஸ்.எம். ஹிதாயத்துல்லா அவர்கள் சொன்னது போல நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். ஏறக்குறைய மின்துறைக்காட்சியை பல ஆண்டுகளாக நாங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தோம். சகோதரர் பாக்கர் அவர்கள் டைரக்டராக இருந்தாங்க. நான் நியூஸுடைய வைஸ் பிரசிடென்டாக இருந்தேன். எங்களுடைய நிர்வாகத்தில் தான் பல ஆண்டுகள் மின்துறைக்காட்சி இருந்தது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நேரத்தில் மின்துறைக்காட்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்